திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் நீங்க உடனடியாக தீர்மானம் பண்ணணும், இந்த ஆஃபர் உடனே முடிஞ்சிடும், இப்பவே நீங்க உடனே நீங்க உங்க காசை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே ஓட்டம் பிடிங்க. அங்க இருக்காதுங்க. ஏன்னா 10ல் 9 முறை ஏதாவது பிரச்சனை தான் முடியும். சில வருடங்களுக்கு முன்பதாக கூட பலர் இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒரு 3 லட்சம் நீங்கள் கொண்டு வந்து இந்த புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க மாதந்தோறும் உங்களோட அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போடுவாங்க. அண்ட் நீங்கள் 5 வருஷத்தில் உங்களுக்கு அந்த 3 லட்சம் 6 லட்சமாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு திரும்பி. பலர் அதில் ஏமாந்து மயங்கி அவங்க 3 லட்சம் கொடுத்து உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட அக்கௌண்ட்டில் இந்த வாரம் 10,000 வந்துருச்சு. உடனே போய் அவங்க 10 பேருக்கு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி கொண்டு போய் அங்கே போட்டு அப்புறம் 6 மாசத்துல அந்த ஆள் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது. அவங்க கொடுத்த 3 லட்சத்துல அவங்க கையில 40,000 தான் இருந்தது. அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, ஒரு ஆண்டவருடைய சமாதானம் இல்லாமல் நாம் எடுக்கும் பொழுது, என்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில குழப்பமும் பிரச்சனையும் தான் வரும்.